I like to congratulate Sister Matilda for this Asian Book of World Record. Congratulations. I like to congratulate all the teachers who assisted you, your generals, your lieutenants, all the teachers of Giovanni Matriculation Higher Secondary School teachers. You have done a wonderful job. You have made the whole country to look at Salem Giovanni Matriculation School to see what's happening here. So, my dear children, every one of you, 3,047, every one of you should create records in the next examinations, in the next school monthly test. How many of you are going to create a record? Please raise your hands. How many of you are doing 10th class? 10th class. It's a wonderful opportunity. Next 50 days, you can create an Asian record. Vivek, please take note. Plus two students. Okay. Next 50 days, you can create a world record for yourself. Okay. So it's a great opportunity because you're all winners, you are champions, you are record-breaking students. You can keep on breaking records. Okay, boys and girls, எத்தனை பேர் அமரன் சினிமா பார்த்தீங்க? Wow! எத்தனை பேருக்கு அமரன் மூவி பிடிச்சிருந்தது? ஓகே, வண்டர்ஃபுல். எத்தனை பேருக்கு இந்திய ராணுவம் பிடிக்கும்? ஓகே. எத்தனை பேருக்கு இந்திய கடற்படை பிடிக்கும்? குட். எத்தனை பேருக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிடிக்கும்? வண்டர்ஃபுல். எத்தனை பேருக்கு நீங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல சேரலாம் அப்படிங்கிற தெரியும்? ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஐ வாண்ட் டு ஷேர் அ குட் நியூஸ். +2 முடிச்சுட்டு நீங்க அப்படியே இந்திய ராணுவத்தில் சேர முடியும். யூ கேன் ஜாயின் இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி. எப்படி தெரியுமா? +2 முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதணும், யூபிஎஸ்சி எக்ஸாம், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. அதை பாஸ் பண்ணிங்கன்னா ஒரு இன்டர்வியூ. அது முடிஞ்சதும் நீங்கள் யூனிஃபார்ம் போடலாம். நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி கடகவாசலா. கேர்ள்ஸ், உங்களுக்கும் உண்டு. நீங்களும் +2 முடிச்சுட்டு ஜாயின் பண்ணலாம். +2 முடிச்சுட்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிக்கலாம், நர்சிங் படிக்கலாம், நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கலாம், ஏர்ஃபோர்ஸ் பைலட்டாக வரலாம், ஃபைட்டர் பைலட்டாக வரலாம். இப்படி நிறைய வாய்ப்பு இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு இந்திய நாடு. உலகத்திலே 2வது மிகப்பெரிய இராணுவம் இந்திய இராணுவம். உலகத்திலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்டரிஸ் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட், இந்தியன் மிலிட்டரி. அந்த மிலிட்டரி தான் நம்மளை பாதுகாக்குது, நம்மளை சுற்றியுள்ள எல்லா நாட்டிலேருந்து பாதுகாக்குது. எந்த நாடுமே நம்ம நாடு மேல் படையெடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்குது. Therefore, let us all salute the Indian military. Come on, 1, 2, 3. We salute the Indian military. We salute Group Captain Muruganandam and all Indian Air Force. So, boys and girls, உங்ககிட்ட ஒரே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது. ஜெயராணி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிரின்சிபல் சிஸ்டர் மெட்டில்டா அவர்களையும் அந்த எல்லா டீச்சரையும் நான் உண்மையிலே பாராட்டுகிறேன். ஏனென்றால் எனக்கு அறிவியல் என்பது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் பெரிய பெரிய சக்தி வாய்ந்த நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்தில் லார்ஜஸ்ட் எக்கானமி யாருன்னு கேட்டிங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. உலகத்தில் 2வது மிகப்பெரிய எக்கானமி சைனா, 3வது எக்கானமி ஜெர்மனி, 4வது ஜப்பான், 5வது இந்தியா. நம்ம 5வது இடத்துல தான் இருக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம முதல் இடத்துல இருக்கணும். யூஎஸ்ஏ, ஜெர்மனி, சைனா, ஜப்பான் எல்லாமே முன்னேறதுக்கு காரணம் சயின்ஸ், அறிவியல் கண்டுபிடிப்பு. அறிவியலை புரிஞ்சிருக்கிறாங்க. நம்ம ஒரு கார் தயார் பண்ணா, நம்ம இந்தியன் கம்பெனி சின்ன ஒரு கார் தயார் பண்ணா அதுக்கு விலை 5 லட்சம்னா, அதே கார் ஜெர்மனிக்காரன் தயார் பண்ணான்னா 50 லட்சம். தொழில்நுட்பம். So my dear students, I want to ask a few questions. If you answer my questions, I have the books ready for you. Sister, ready irka books alla? My first question is, what is science? What is science? Only few questions. I will come down
ப்ளஸ்